ஹலோ வியூவர்ஸ், வெல்கம் டு மை சேனல். இன்றைக்கி நம்மளோட வீடியோவில் எதை பற்றி பார்க்க போகிறோம்னா ஸ்டொமக் பற்றி தான் பார்க்க போகிறோம். ப்ரீவியஸ் வீடியோவில் நம்ம ஈசோஃபேகஸ் பற்றி ஃபுல் டீட்டெயிலாக பார்த்துருந்தோம். இந்த வீடியோவில் ஸ்டொமக்குன்னா என்ன, அதோட அனடாமிக்கல் ஆஃப் ஸ்ட்ரக்சர் எப்படி இருக்கும், எங்கே லொக்கேஷனாக இருக்கும், அதோட ஃபங்க்ஷன் என்ன அப்படின்றது ஃபுல் டீட்டெயிலும் இந்த வீடியோவில் பார்த்துடலாம். ஓகே, வீடியோக்குள்ளே போகலாமா? ஓகே, ஸ்டொமக் அப்படின்னா வேறு எதுவுமே கிடையாது, இரைப்பை. அந்த இரைப்பையை தான் நம்ம ஆங்கிலத்தில் ஸ்டொமக், அதாவது மெடிக்கல் டேர்மில் ஸ்டொமக் அப்படின்னு நம்ம வந்துட்டு யூஸ் பண்ணிகிட்ருக்குறோம். இந்த ஸ்டொமக் எப்படி இருக்குன்னு பார்த்தீங்கன்னா ஒரு மசில்ஸால் ஆன ஆர்கான் தான், ஒரு மஸ்குலர் ஆர்கான் தான். ஒரு தசை பகுதியால் வந்துட்டு உருவாக்கப்பட்டது தான் இந்த ஸ்டொமக் அப்படின்றது. ஒரு பை போன்ற ஒரு அமைப்பில் வந்துட்டு இந்த ஸ்டொமக் அப்படின்றது இருக்கும். ஓகேவா? இப்போது இந்த ஸ்டொமக் வந்துட்டு எங்கே லொக்கேஷன் ஆயிருக்குன்னு பார்த்துடலாமா? லெஃப்ட் அப்பர் அப்டாமன், அதாவது வயிற்று இடதுபுற வயிற்றுக்கு மேற்புறத்துலையும், நல்லா கவனிச்சுக்கோங்க, இதான் வந்துட்டு அப்டாமன். இடதுபுற வயிற்றுக்கு மேல்புறத்துலையும் வந்துட்டு இந்த ஸ்டொமக்கானது அமைஞ்சிருக்கும். ரெண்டாவதாக ஈசோஃபேகஸ் அண்டு ஸ்மால் இன்டெஸ்டின். ஈசோஃபேகஸ் பார்த்துக்கோங்க, இதுதான் ஈசோஃபேகஸு. ஈசோஃபேகஸ்க்கும் ஸ்மால் இன்டெஸ்டின், இதுதான் ஸ்மால் இன்டெஸ்டின். இந்த ரெண்டுக்கும் இடையில வந்துட்டு அமைஞ்சிருக்கிறது தான் ஸ்டொமக். இதுதான் வந்துட்டு பார்த்தீங்கன்னா ஸ்டொமக். ஓகேவா? ஈசோஃபேகஸ் அண்டு ஸ்மால் இன்டெஸ்டின், இந்த ரெண்டுக்கும் இடையில அமைஞ்சிருக்கிறது தான் ஸ்டொமக் அப்படின்னு நம்ம வந்துட்டு சொல்கிறோம். இதுதான் வந்துட்டு அனாட்டமி ஆஃப் தி லொக்கேஷன். இப்படி தான் அமைஞ்சிருக்கும். எங்கே? லெஃப்ட் அப்பர் அப்டாமன், இடதுபுற வயிற்றுக்கு மேல்புறத்துலையும், ஈசோஃபேகஸ் அண்ட் ஸ்மால் இன்டெஸ்டின், அதாவது உணவு குழாய் மற்றும் சிறுகுடலுக்கு இடைப்பட்ட இடத்துலையும் தான் இந்த இரைப்பை அப்படின்றது அமைஞ்சிருக்குது. ஓகேவா? இது என்னது? முழுக்க முழுக்க மசில்ஸால ஆன ஆர்கான் தான். அதனால தான் இது மஸ்குலர் ஹாலோ ஆர்கான் அப்படின்னு நம்ம மெடிக்கல் டேர்மில் யூஸ் பண்ணுவோம். ஓகேவா? இதோட ஸ்ட்ரக்சர் எப்படி இருக்குன்னு பார்த்தீங்கன்னா ஜே ஷேப்பில் இருக்கும். தெரிஞ்சுதான்? இது பார்க்குறதுக்கு ஒரு ஜே வடிவத்தில் வந்துட்டு இருக்கிறதுனால இது வந்துட்டு ஜே ஷேப்டு ஆர்கான் அப்படின்னு நம்ம வந்துட்டு யூஸ் பண்ணுறோம். ஓகேவா? சரி, இப்போ நம்ம ஸ்டொமக்கில் இருக்கக்கூடிய பார்ட்ஸ் எல்லாம் பார்த்துடலாம். ஸ்டொமக்கில் மொத்தம் 4 பார்ட்ஸ் இருக்குது. பார்த்துக்கோங்க, மொத்தம் 4 பார்ட்ஸ் இருக்குது. அது என்னென்னா, ஃபஸ்ட்டு பார்ட் வந்துட்டு கார்டியாக், செகண்ட் பார்ட் ஃபண்டஸ், தேர்ட் பார்ட் பாடி, ஃபோர்த் பார்ட் பைலோரஸ் அப்படின்னு நம்ம சொல்லுவோம். இந்த கார்டியாக் பார்ட்டு தான் வந்துட்டு பார்த்திங்கன்னா ஸ்டொமக்கில் இருக்கக்கூடிய ஃபஸ்ட்டு பார்ட். இதுதான் நம்ம ஃபுட்டு வந்துட்டு என்ட்ரி ஆகுது இல்லைங்களா? ஈசோஃபேகஸ்லேருந்து ஃபுட்டு நம்மளுடைய இரைப்பைக்கு என்ட்ரி ஆகக்கூடிய அந்த நுழையக்கூடிய அந்த வாயு பகுதியை தான் நம்ம என்ன சொல்கிறோம்? கார்டியாக் பார்ட் அப்படின்னு நம்ம சொல்கிறோம். ஃபண்டஸ் அப்படின்றது நம்ம இரைப்பையுடைய மேல் பகுதி. இந்த மேல் பகுதியை நம்ம ஃபண்டஸ்ன்னு சொல்கிறோம். பாடி அப்படின்றது மிடில், இடைப்பகுதி, நம்ம வயிற்று பகுதி, இரைப்பையோட மிடில் பகுதி. பைலோரஸ் அப்படிங்கிறது நம்ம ஸ்டொமக்கில் வந்துட்டு டைஜஸ்ட் ஆகி இருக்கக்கூடிய அந்த செமிசாலிடு கண்டென்ட் இருக்குது இல்லைங்களா? அதான் நம்மளுடைய மெடிக்கல் டேர்மில் கைம் அப்படின்னு நம்ம யூஸ் பண்ணுவோம். என்னது? கைம். கைம் அப்படின்றது செமிசாலிடான் ஆன ஒரு இது ஃபுட்டு. அந்த ஃபுட்டை இந்த பைலோரஸ் பார்ட்டு தான் என்ன பண்ணும்? எடுத்துகிட்டு போட்டு ஸ்மால் இன்டெஸ்டினுக்கு கொண்டு போய் சேர்க்குது. அதுதான் இந்த பைலோரஸ் பார்ட். இந்த பைலோரஸ் பார்ட் என்ன பண்ணும்? கைம் அப்படின்னு சொல்லக்கூடிய அந்த செமிசாலிட் ஃபுட்டை பைலோரஸ் மூலமாக ஸ்மால் இன்டெஸ்டனுக்கு எடுத்துகிட்டு போகக்கூடிய வேலையை செய்யுது. ஓகேவா? இதுதான் வந்துட்டு நம்மளுடைய ஸ்டொமக்கோடைய அனட்டமிக்கல் ஸ்ட்ரக்சர் பார்ட்ஸ். ஓகேவா? ஓகே, இப்போ நம்மளுடைய ஸ்டொமக்கோட ஃபங்க்ஷன் என்னென்னு பார்த்துடலாம். ஸ்டொமக்கோடைய ஃபஸ்ட்டு ஃபங்க்ஷன் என்னென்னா ஃபுட் ஸ்டோரேஜ். நம்மளோட உடம்புக்குள்ளே நம்ம சாப்பிட்ற சாப்பாடை சேமித்து வைக்கிறது எதுன்னு பார்த்திங்கன்னா இந்த இரைப்பை தான். கண்டிப்பாக இந்த ஃபுட்டு வந்துட்டு இரைப்பையில் சேமிக்கப்பட்டு தான் டைஜஸ்ட் ஆகுது. ஓகேவா? ரெண்டாவது மிக்சிங் அண்டு கிரைண்டிங். உங்களுக்கே தெரியும், சிறு சிறு துண்டுகளாக கட்டப்பட்டு ஃபுட்டு வந்து நல்லா அரைப்படுது. மூணாவது வந்துட்டு பிரேக்கிங் டவுன் நடக்குது, சிறு சிறு துண்டுகளாக வெட்டப்படுது. ஃபுட்டு வந்துட்டு டைஜஸ்ட் ஜூஸ் இருக்குது இல்லைங்களா? நம்ம உடம்புல நம்மளுடைய ஸ்டொமக்கில் வந்துட்டு ப்ரொடியூஸ் ஆகக்கூடிய அந்த கேஸ்ட்ரிக் ஜூஸோட ஹெல்ப்னால அங்கே டைஜஸ்ட் ப்ராசஸும் நடக்க ஆரம்பிக்குது. ஸோ இதுதான் வந்துட்டு நம்மளுடைய ஸ்டொமக்கோடைய ஃபங்க்ஷன். ஓகேவா? சரி, இப்போ நம்மளுடைய ஸ்டொமக்கில் வந்துட்டு என்னென்ன கேஸ்ட்ரிக் ஜூஸ் எல்லாம் வந்துட்டு ப்ரொடியூஸ் ஆகுதுன்னு சொல்லி பார்த்துடலாமா? பார்த்துக்கோங்க, நம்ம மொத்தம் 3 செல்ஸ் வந்துட்டு கேஸ்ட்ரிக் ஜூஸ் வந்துட்டு ப்ரொடியூஸ் பண்ணிகிட்ருக்கு. ஃபஸ்ட்டு வந்துட்டு சீஃப் செல்ஸ். ஃபஸ்ட்டு என்ன செல்லு?
சீஃப் செல். இந்த சீஃப் செல் என்ன பண்ணும், பெப்சினோசன் அப்படின்ற ஒரு ஹார்மோனை வந்துட்டு ப்ரொடியூஸ் பண்ணுது. ரெண்டாவது பெரேட்டல் செல், இது வந்துட்டு HCl அப்படின்னு சொல்லக்கூடிய ஹைட்ரோக்ளோரிக் ஆசிட்டை வந்துட்டு ப்ரொடியூஸ் பண்ணுது. மூணாவதாக மியூக்கோஸ் செல். இந்த மியூக்கோஸ் செல் தான் என்ன பண்ணும், மியூக்கோசா அப்படின்ற ஒரு ஆசிட்டை வந்து ப்ரொடியூஸ் பண்ணுது. நாலாவது G செல்ஸ், இவை தான் கேஸ்ட்ரிக்கை வந்துட்டு ஸ்டிமுலேட் பண்ணி விடுது. அதாவது கேஸ்ட்ரிக் ஜூஸ் வந்துட்டு செக்ரேட் ஆகிறதுக்கு தூண்டக்கூடிய வேலையை செய்யக்கூடிய ஹார்மோன் தான் அந்த G செல்ஸ் அப்படின்னு சொல்லக்கூடியது. ஓகேவா? இப்போ இந்த 3 செல்ஸும் என்னென்ன வேலை பண்ணுது நம்ம பார்த்துடலாமா? ஹைட்ரோக்ளோரிக் ஆசிட். ஃபஸ்ட்டு இந்த ஹைட்ரோக்ளோரிக் ஆசிட் வந்துட்டு என்ன பண்ணும், நம்ம ஃபுட்டில் இருக்கக்கூடிய அந்த இன்ஃபெக்ஷன் இருக்குது இல்லைங்களா, நம்ம கண்டிப்பாக நம்ம சாப்பிட்ற சாப்பாட்டில் எதனா ஒரு மைக்ரோ ஆர்கானிசம்ஸ் வந்துட்டு ப்ரெசென்ட் ஆகிருக்கும். ஸோ அந்த இன்ஃபெக்ஷன் மைக்ரோ ஆர்கானிசம்ஸை வந்துட்டு நம்ம ஃபுட்டில் வந்து கில் பண்ணுறது, கொன்று அதை வந்துட்டு ப்ரிவென்ட் பண்ணக்கூடிய வேலையை செய்கிறதுன்னு பார்த்தீங்கன்னா இந்த HCl ஹைட்ரோக்ளோரிக் ஆசிட் தான். ரெண்டாவது பெப்சின். இந்த பெப்சின் என்ன பண்ணும், நம்ம ஃபுட்டில் அதாவது நம்ம உணவில் இருக்கக்கூடிய அந்த புரதத்தை உடைக்கக்கூடிய வேலையை செய்யக்கூடியது இந்த பெப்சின் தான். லாஸ்ட்டாக மியூக்கஸ். இந்த மியூக்கஸ் என்ன பண்ணுதுன்னு பார்த்தீங்கன்னா நம்மளுடைய அந்த இறப்பையில் 3 வகையான லேயர்ஸ் வந்துட்டு இருக்குது. மியூக்கஸா, சப்மியூக்கஸா அண்ட் செரேசன்னு சொல்லிட்டு 3 லேயர்ஸ் வந்துட்டு இருக்குது. இந்த 3 அடுக்கு வந்துட்டு இருக்குது. அதில் இந்த மியூக்கஸா லேயர் தான் வந்துட்டு அவுட்டர் பார்ட்டு. இந்த ஹைட்ரோக்ளோரிக் ஆசிடு எப்படி ஒரு தன்மை கொண்டதுன்னு பார்த்தீங்கன்னா, இதில் ஒரு ட்ராப் எடுத்து நம்மளுடைய ஸ்கின்னில் போட்டாலே டோட்டல் ஸ்கின்னுமே வந்துட்டு கொலாப்ஸ் ஆகிடும். அந்தளவுக்கு எஃபெக்டிவாக இருக்கக்கூடியது அந்த ஹைட்ரோக்ளோரிக் ஆசிடு அப்படின்றது. அப்போ நம்ம ஸ்கின்னில் போடாட்டாலும் அவ்வளோ எஃபெக்டிவாக இருக்கும்னா, நம்ம ஸ்டொமக்கில் இருக்கும்போது கண்டிப்பாக அது வந்துட்டு எவ்வளோ எஃபெக்டிவாக இருக்கும். ஸோ இந்த ஹைட்ரோக்ளோரிக் ஆசிட்ஸ் மூலமாக ஸ்டொமக்கில் இருக்கக்கூடிய அந்த தசையில் எந்த ஒரு பாதிப்புமே வராமல் தடுக்கிறதுக்காக தான் இந்த மியூக்கஸ் அப்படின்ற ஒரு செல் வந்துட்டு ப்ரொடியூஸ் ஆகுது. இது என்ன பண்ணுன்னா அந்த ஹைட்ரோக்ளோரிக் ஆசிடோட அந்த எஃபெக்டை வந்துட்டு தடுக்கும், ப்ரிவென்ட் பண்ணிக்கும். ஓகேவா? ஓகே, இதுதாங்க வந்துட்டு இந்த கேஸ்ட்ரிக் ஜூஸோடைய வேலை. ஓகே, இப்போ வந்துட்டு ஒரு ஆர்கான்ஸோ இல்லை வந்துட்டு எந்த ஒரு உறுப்புமே வந்துட்டு ஒரு வேலையை செய்கிறதுக்கு ஏதாவது ஒரு கட்டுப்பாட்டில் தான் அது இயங்கிட்டு இருக்கும். அதே போல் தான் இந்த ஸ்டொமக்குமே சிம்பத்தட்டிக் அண்டு பேராசிம்பத்தட்டிக் அப்படின்னு சொல்லக்கூடிய அந்த நர்வ்ஸ் அண்ட் ஹார்மோனல் கண்ட்ரோலுக்கு கீழே தான் வந்துட்டு இது ரன் ஆகிட்டுருக்குது. அது என்னென்னு பார்த்துடலாம். ஃபஸ்ட்டு வந்துட்டு வர்க்கஸ் நர்வ். இது வந்துட்டு பேராசிம்பத்தட்டிக் அப்படின்ற ஒரு நர்வு கீழே வரும். வர்க்கஸ் நர்வ் அப்படிங்கிறத பற்றி நான் டீட்டெயில்டாக நர்வஸ் சிஸ்டத்தில் நம்ம 12 கிரானியல் நர்வ்ஸ் படிப்போம் இல்லைங்களா, அதில் நம்ம டீட்டெயிலாக நம்ம பார்த்துக்கலாம். பேராசிம்பத்தட்டிக் அப்படின்றது தன்னிச்சையாக செயல்படக்கூடிய ஒரு விஷயத்தை தான் வந்துட்டு நம்ம சிம்பத்தட்டிக் அப்படிங்கிறது நம்மளை தூண்டி விட்டு செய்கிறது. பேராசிம்பத்தட்டிக் அப்படின்றது தன்னிச்சையாக செய்கிறது. அப்போது நம்ம பாடியில் வந்துட்டு கேஸ்ட்ரிக் ஜூஸை வந்துட்டு ப்ரொடியூஸ் பண்ணுற வேலையை செய்கிறதுன்னு பார்த்தீங்கன்னா இந்த பேராசிம்பத்தட்டிக் தான். கேஸ்ட்ரிக் ஜூஸ் எப்படி நம்மளாக வந்துட்டு ப்ரொடியூஸ் பண்ண சொல்கிறோம் இல்லையா, நம்ம இறப்பையில் ஆட்டோமேட்டிக்காக அந்த கேஸ்ட்ரிக் ஜூஸ் ஆனது ப்ரொடியூஸ் பண்ணுது. அதை தூண்டுறது எதுன்னு பார்த்தீங்கன்னா இந்த வேர்க்கஸ் நர்வ் தான். அந்த வேர்க்கஸ் நர்வ் தான் வந்துட்டு இந்த கேஸ்ட்ரிக் ஜூஸை ப்ரொடியூஸ் பண்ண வைக்குது. அப்போ இது என்னது, பேராசிம்பத்தட்டிக் கீழே தான் வரும், தன்னிச்சையாக செயல்படக்கூடிய ஒரு வேலையில் தான் வரும். ஓகேவா? ரெண்டாவது கேஸ்ட்ரிக் ஹார்மோன் என்ன பண்ணும், ஸ்டொமக்கில் இருக்கக்கூடிய அந்த கேஸ்ட்ரிக் கண்டென்ட்டை வந்துட்டு இன்க்ரீஸ் பண்ணக்கூடிய வேலையை செய்யுது. ஓகேவா? ஓகே, இப்போ வந்துட்டு நம்ம சொன்ன மாதிரி பேராசிம்பத்தட்டிக் அண்ட் சிம்பத்தட்டிக் பற்றி பார்த்துடலாம். சிம்பத்தட்டிக் அப்படின்றது சிம்பிளாக சொல்லணும்னா ரிலாக்ஸேஷன். ஓகேவா? சுருங்குது, கம்மியாகுதுன்னு ஞாபகத்தில் வச்சுக்கோங்க எல்லாத்தையுமே. கேஸ்ட்ரிக் ஜூஸ் வந்துட்டு அந்த கண்டென்ட்டு கம்மியாகிறதா இருக்கட்டும், இல்லை அப்டாமினல் மசில்ஸ் வந்துட்டு ரிலாக்ஸேஷன் ஆகிறதா இருக்கட்டும், விரிவடையதாக இருக்கட்டும், இது எல்லாமே பண்ணுறது பார்த்திங்கன்னா அந்த சிம்பத்தட்டிக் நம்மளாம் வந்துட்டு செயல்பட வைக்கிறது. ஓகேவா? ரெண்டாவது பேராசிம்பத்தட்டிக் தன்னிச்சையாக செயல்படக்கூடியது. கேஸ்ட்ரிக் ஜூஸ் வந்துட்டு ப்ரொடியூஸ் ஆகிறது. ரெண்டாவது நம்மளுடைய அந்த அப்டாமினலானது அந்த மசில்ஸ் கண்ட்ராக்ஷன் எல்லாமே கண்ட்ராக்ஷன் ஆகும், சுருங்குறது. இதை எல்லாமே பண்ணுறது அந்த சிம்பத்தட்டிக் அண்ட் பேராசிம்பத்தட்டிக். அதாவது மசில்ஸ் கண்ட்ராக்ஷன் ஆகி அப்புறம் ரிலாக்ஸேஷன் ஆகுது. இதுதான் வந்துட்டு சிம்பத்தட்டிக் அண்ட் பேராசிம்பத்தட்டிக் நர்வஸ் சிஸ்டத்தில் வரும். ஓகேவா? ஓகே, இந்த ஸ்டொமக்கில் வந்து பார்த்திங்கன்னா ஒரு நாளைக்கு எவ்வளோ கேஸ்ட்ரிக் ஜூஸ் வந்துட்டு ப்ரொடியூஸ் ஆகும்னா 2.4 லிட்டர், அதாவது 2லேருந்து 2.4 லிட்டர் வந்துட்டு கேஸ்ட்ரிக் ஜூஸ் வந்துட்டு பர் டேக்கு வந்துட்டு ப்ரொடியூஸ் ஆகுது. இதோட வேலை என்ன அப்படின்னா டைஜஸ்ட்டுக்கு வந்துட்டு கண்டிப்பாக இந்த கேஸ்ட்ரிக் ஜூஸ் அப்படின்றது ரொம்ப தேவை. இந்த கேஸ்ட்ரிக் ஜூஸோட ஹெல்ப்னால தான் நம்மளுடைய பாடியில் டைஜஸ்டிவ் அப்படின்ற ஒரு ப்ராசஸே நடந்துகிட்ருக்கு. ஓகேவா? ரெண்டாவது எந்த ஒரு வேலையுமே செய்கிறதுக்கு அதுக்கு தேவையான ஊட்டச்சத்து தேவை இல்லையா, அதே போல்
நம்மளுடைய ஸ்டமக்குக்குமே பிளட் சப்ளை இருக்குது. அது எங்கெங்கே என்னென்ன வந்துட்டு நர்வ் ஆர்ட்ரி போகுதுங்கிறதையும் பார்த்துடலாம். ஃபஸ்ட்டு வந்துட்டு லேசர் கர்வேச்சர். லேசர் கர்வேச்சர்னால் பார்த்துக்கோங்க, சிறிய வளைவு பகுதி. இதுதான் வந்துட்டு நம்ம என்ன சொல்கிறோம், லேசர் கர்வேச்சர். லேசர் கர்வேச்சர்னா என்னது, சிறிய வளைவு பகுதி. ஸோ இந்த இடத்துக்கு வந்துட்டு பிளட் சப்ளை போகிறது எதுன்னு பார்த்தீங்கன்னா பார்த்துக்கோங்க, லேசர் கர்வேச்சர் பார்ட்டுக்கு லெஃப்ட் அண்டு ரைட்டு கேஸ்ட்ரிக் ஆர்ட்ரி மூலமாக வந்துட்டு பிளட் சப்ளை ஆனது கிடச்சிட்டு இருக்கு. ரெண்டாவது கிரேட்டர் கர்வேச்சர் பார்த்துக்கோங்க. கிரேட்டர் கர்வேச்சர் அப்படின்னா பெரிய வளைவு பகுதி. ஓகேவா, நம்ம ஸ்டொமக்கில் இருக்கக்கூடிய பெரிய வளைவு பகுதி. இதுக்கு வந்துட்டு பிளட் சப்ளை லெஃப்ட் அண்டு ரைட்டு கேஸ்ட்ரோபியோலிக் ஆர்ட்ரி மூலமாக நமக்கு பிளட் சப்ளை கிடச்சிட்டு இருக்குது. ஓகேவா. லாஸ்ட்டாக ஃபண்டஸ்னால் நம்ம சொன்ன மாதிரி ஸ்டொமக்கோடைய மேல் பகுதி. இந்த மேல் பகுதிக்கு கேஸ்ட்ரிக் ஆர்ட்ரிஸ் மூலமாக பிளட் சப்ளை கிடச்சிட்ருக்கு. ஓகே வியூவர்ஸ், இதுதான் வந்துட்டு நம்ம ஸ்டொமக்கோடைய பார்ட்டு ஃபங்க்ஷனு ப்ளஸ்ஸு அது செய்யக்கூடிய வேலைகள். ஓகேவா. நெக்ஸ்ட் வீடியோவில் நம்ம ஸ்மால் இன்டெஸ்டைன் லார்ஜ் இன்டெஸ்டைன்ஸ் பற்றி ஃபுல்லாக பார்த்துடலாம். பார்த்துட்டு டோட்டலாக டைஜஸ்டிவ் ப்ராசஸ் எப்படிலாம் நடந்துட்டுருக்குங்கிறது ஃபுல் கண்டென்ட்டாக ஒன்று போட்டு நம்மளுடைய ஜிஎஸ் சிஸ்டத்தை கம்ப்ளீட் பண்ணிவிட்டு நெக்ஸ்ட் வீடியோவிலேருந்து நம்ம ஸ்கெலட்டோமஸ்குலர் சிஸ்டத்தை கண்டினியூ பண்ணிக்கலாம். இந்த வீடியோ பிடிச்சிருக்குன்னு நான் நம்புகிறேன். நெக்ஸ்ட் வீடியோவில் வந்துட்டு நமக்கு ஸ்மால் இன்டெஸ்டைன் லார்ஜ் இன்டெஸ்டைன் பற்றி பார்த்துட்டு டைஜஸ்டிவோடைய மொத்த ப்ராசஸையும் ஒரு கிளான்ஸ் வந்து நம்ம பார்த்துட்டு இந்த சிஸ்டத்தை கம்ப்ளீட் பண்ணிக்கலாம். கம்ப்ளீட் பண்ணிவிட்டு நம்ம ஸ்கெலட்டோமஸ்குலர் சிஸ்டத்தை பற்றி அடுத்த ஒரு வீடியோவில் நம்ம பார்க்கலாம். ஓகேவா, அது ஸ்டார்ட் பண்ணிக்கலாம். இடையில நான் வந்துட்டு கம்யூனிட்டி ஹெல்த் நர்ஸு ப்ளஸ்ஸு மென்டல் ஹெல்த் நர்ஸ் பற்றியும் டாபிக் நான் போட்டு விடுறேன். ஓகேங்களா. ஏன்னா நம்ம அனாட்டமி மட்டுமே கொண்டுட்டு போனால் நல்லா இருக்காது இல்லைங்களா, மற்ற சப்ஜெக்ட்டும் நம்ம இன்க்ளூட் பண்ணணும். நான் அதையும் சேர்த்து வந்து உங்களுக்கு போட்டு விடுறேன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள். இன்னும் எந்த மாதிரிலாம் கிளாஸ் எடுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு உங்களுக்கு ஒரு ஐடியா இருந்துச்சுன்னா அதையும் கமெண்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃபார் வியூவர்ஸ்.